வெல்கம் டு கிராண்ட் இன்டீரியர். நம்ம இங்கே கார்வங்கட்டையில் பருவாய்ங்கிற சைட்டில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் 2 BHKவும் ப்ளஸ் டிவி யூனிட்டு ஒரு ஆர்ட்ஸ் இதெல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். யூபிவிசியே பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டில் எவ்வளோ யூனிக்காக பண்ண முடியுமோ அதோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு வீடியோட இடையில நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா டீக்கன் ஒயிட்டு ப்ளஸ் சூப்பர் ஹெவி, அப்புறம் உங்களுக்கு நார்மல் ஹெவி, இது எல்லாமே யூஸ் பண்ணி இந்த ஃபுல் வீடே இன்டீரியரில் கவர் பண்ணிருக்கோம். இப்போ இந்த டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லா வீட்லையும் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு டிவி யூனிட்டுக்கும் நான் சொல்கிற மாதிரி தாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கு, அது அவங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்கு, அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் போட்டு காட்டுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா அவுட்புட் அவ்வளோ நீட்டாக அழகாக வந்துருப்பாரு. ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பாக்ஸ் வந்து லென்த் அடிப்போம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லென்த்தாக ஒரு பாக்ஸ் அடிச்சிருக்கோம். அது எல்லாமே கீழே ஓப்பன் ஸ்டோரேஜ் தான் போட்டு கொடுத்துருக்கோம். இது மட்டும் எல் டைப்ல ஒரு காண்டிஷன் எடுத்து அந்த செட்டப் பாக்ஸ் எல்லாமே கீழே உங்களுக்கு ஹைட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் பார் வைக்கிற செட்டப்பும், அதையும் பார்த்தீங்கன்னா கீழே கம்ப்ளீட்டா ஒரு எல் டைப் கார்னர் கர்வ் மாதிரி இருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை எவ்வளோ அழகா கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ண முடியுமோ அதை டிசைன் பண்ணி. டிவி ப்ரொஜெக்ஷன் சீட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் பார்த்து ஃபுல்லாக ஃபுட்டர் டீக்ல யூஸ் பண்ணி அவுட்டர் எம்போஸ் பண்ணி எடுக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட்ல மேட்ச் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு இன்செர்ட் பண்ணி ரீஃபர்லாம் இன்செர்ட் பண்ணி 85 இன்ச்சு டிவி மாட்டுற அளவுக்கு நம்ம பிளான் பண்ணிருக்கோம். மேலே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்கோலா செட்டப்பு, அதில் வந்து ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். ப்ரொஃபைல் லைட்டு இது பின்னாடியும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரொஃபைல் லைட்டு மேட்ச் பண்ணிருக்கோம். இந்த அவுட்லுக் பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்கு. இங்கே சின்னதாக ஒரு ஸ்டெப் மாதிரி 3 பர்கோலா செட்டப் பண்ணி ஒரு ஃப்ளவர் பாட்டு ஒரு சின்ன சின்ன திங்ஸ் வைக்கிற மாதிரி வச்சு பார்க்கும்போது அந்த திங்ஸ் வச்சு அந்த இடமும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா ஹால்ல இருந்து உள்ள என்டர் ஆகும் போது டிவி யூனிட்டு, பூஜா யூனிட்டு, பிளஸ் நம்ம அந்த பார்ட்டிஷன் ஒர்க் இதெல்லாம் பத்தி எலிகண்டா தெரியும். அதுக்காக நம்ம எந்த அளவுக்கு அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்கோமோ எடுத்து கொடுத்துருக்கோம். இது ஃபுல் வியூ பாருங்க எவ்வளவு அழகா வந்துருக்கு. அப்படியே ஒரு கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஒரு பூஜா செட்டப் தாங்க. பூஜானா பூஜா ரூம் தனியா நமக்கு இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு வைக்கிறதுக்கான ஒரு செட்டப் இருக்கு. இது பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நமக்கு வந்து பியூ ஸ்டோன்ல இந்த பேக்ரவுண்ட் தீம் மட்டும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை அவங்க கஸ்டமைஸ் பண்ணி சுற்றியும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்டர் செட் பண்ணியிருக்கோம். கிளாஸ் அவங்க கஸ்டமரே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்த நம்ம எவ்வளோ அழகாக கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். இதோட லுக் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. இதே சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது கேட்டுருந்தாலும் இது கலர் வேரியேஷன் நிறைய இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்தேன். இந்த இடத்துல ஸ்டாச்சுஸ் வைக்கிறோம், அந்த வேற ஏதாவது திங்ஸ் வைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா கொடுத்து உங்க கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்கீங்க. இது ஹால்ல இருந்து பார்த்தீங்கன்னா டைனிங் பிளஸ் மேலே போகிற உங்களுக்கு ஸ்டெப்ஸுக்கு இருக்கிற ஏரியாங்க. அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கும். அந்த பேனலிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஹைட் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட்டு, அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 ஃபீட்டில் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எம்டி வால் தான். அந்த வாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி எடுத்திருக்கோம். இங்கே ஒரு பார்டர் லைன் மாதிரி காட்டினால இங்கே திக்னஸாக இருக்கு. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள எடுக்காம அவுட்லுக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர் மாதிரி ஃபுல் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே யூபிவிசி தாங்க. உள்ள இருந்து பில்லர் எதுவுமே இல்லை. நம்ம அந்த பில்லரே பார்த்தீங்கன்னா நம்ம யூபிவிசியில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். தாங்குமான்னு தாராளமாக தாங்கும். ப்ளஸ் மேலே பார்த்தீங்கன்னா அவுட்லுக்கில் அப்படியே அதே மாதிரி பில்லர் செட் பண்ணி உங்களுக்கு ஸ்பாட்லைட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அப்படியே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஏற ஏரியா ப்ளஸ் கிச்சனுக்கும் டைனிங்க்கும் ஒரு கவுண்டர் டாப் மாதிரி இருக்குது. அந்த கவுண்டர் டாப் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு பர்கோலா செட்டப் மட்டும் சிம்பிளா, அதாவது ஆல்ரெடி அவங்க பிவிசியில் கிச்சன் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து யூபிவிசியில் போட்டு நம்ம வந்து இதை வந்து டிசைன் சிம்பிளா 2 ஃபீட்ல என்ன டிசைன் பண்ண முடியுமோ அந்த டிசைனை பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு சிம்பிளா 2 பாக்ஸ் கொடுத்து ஒரு ஃப்ளவர் பாட்டு இல்லை ஒரு டாய் செட்டா வச்சிங்கன்னா அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். இல்லை நமக்கு இங்கே ஹைலேண்ட் கிச்சன் மாதிரி பண்ணாலும் ஹைலேண்ட் கிச்சன் ஒரு ஐடியா இருக்கு, அதுவும் பண்ணலாம். உங்க வீட்டுக்கு உங்க பட்ஜெட்டுக்கு எந்த மாதிரி இருக்கோ கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ அதை கஸ்டமைஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணி கொடுத்துடலாங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஃபி ப்ரௌன் வித் சூப்பர் ஹெவி மெட்டீரியல்ல பிளாக் அண்ட் ஒயிட் காம்போ மேட்ச் பண்ணி இந்த ஃபுல் பெட்ரூமையும் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். 11 ஃபீட்டுக்கு ஹைட் 10 ஃபீட்டு உங்களுக்கு, அதில் 3 ஃபீட் லாஃப்ட் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். 7 ஃபீட் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப், அதில் 3 டோர் வார்ட்ரோப்பும் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் சிட்டிங் ஏரியாவும் வந்திருக்கு. உங்களுக்கு 3 டோர் வார்ட்ரோப்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணீங்கன்னா டபுள் சைட் டபுள் லாக்கர் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம சூப்பர் ஹெவி யூஸ் பண்ணும்போது பட்ஜெட் வைஸ் ரொம்ப ஹெவியாக போகுங்கிறதுனால நம்ம பேக்ரவுண்ட் வால் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளூட்டட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே லாக்கர் தான் உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். பார்ட்டிஷன் எல்லாமே யூபிவிசியில் நம்ம பார்ட்டிஷன் டிவைட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு திங்ஸ் ஜாஸ்தி வைப்போங்க அவங்களாம் வந்து பார்ட்டிஷன் வந்து நல்லா ஹெவியாக போட்டு தட்டு அவ்வளோ சீக்கிரம் இறங்காத அளவுக்கு நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம்.
ப்ளஸ் இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரீஃபர் இன்செர்ட் பண்ணுவோங்க, உள்ளெல்லாம் ஆளவா விட மாட்டோம். ஒரு தட்டுல நோக்கம் நம்ம ரீஃபர் எங்கெல்லாம் போட்டா ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். லாக்கர் இதுல போட்டிருக்கிறோம். ப்ளஸ் வெளியே பாத்தீங்கன்னா ஒரு லென்த்தியான ஹேண்டில்ஸ் கொடுத்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்போ பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க அவுட்லுக்கு. ப்ளஸ் இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சிங்கிள் டோர் மட்டும் விட்டுருக்கோம். இங்க ஹேங்கிங் அதுக்கான ஹேங்கிங் விட்டுருக்கோம். ஒரு 3 பார்ட்டிஷன் டிவைட் பண்ணியிருக்கோம். கீழே மட்டும் பாத்தீங்கன்னா பெட் லாக்கர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு ஹைடா இருக்கும். ப்ளஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மேல ஆட்டோமேட்டிக்கா தூக்கிடும். ப்ளஸ் நம்ம உள்ள வந்து திங்ஸ் ஏதாவது வச்சு ஹைட் பண்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாங்க. இதெல்லாமே கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம உங்களுக்கு வீட்டுல என்ன திங்ஸ் இருக்கோ உங்க திங்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கலாங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட் பாருங்க, ட்ரெஸ்ஸிங் யூனிட்ல யூஸ்வலா கொடுக்காம நம்ம என்ன பண்ணிருக்கோம், டிஓஎல் கட் எடுத்து ஸ்கொயர் கிளாஸ் போட்டா ஒரு லுக் வைஸ் அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. ஸோ ஒவ்வொரு கஸ்டமர் வந்து சஜஷனுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி போட்டு கொடுங்கன்னு நிறைய ஐடியா கொடுப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடலாங்க. நம்ம இதுல உங்களுக்கு ஹேண்டில் கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. அதாவது நம்ம அந்த ஹேண்டில் வந்து மிரர்ல விசிபிள் ஆகும், பார்க்கறதுக்கும் கொஞ்சம் ஹாக்வர்டா இருக்கும். ஸோ நம்ம இங்க மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்து அது ஓப்பன் கிளாஸ் டோரா போட்டு கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா பக்கமுமே ரூட்டட் பேனல் யூஸ் பண்ணிருப்போம். உங்களுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்ல உங்களுக்கு கரெக்டா இருக்குங்க. கீழேயும் பாத்தீங்கன்னா ஒரு டபுள் டிரா போட்டு கொடுத்துருக்கோம். அது எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ்லயே உங்களுக்கு டபுள் டிரா போட்டு கொடுத்து. இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிட் அவுட்ருங்க. உங்களுக்கு இங்க சிட் அவுட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம் விண்டோவை பொறுத்த வரைக்கும். பிளஸ் ஸ்டடி யூனிட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டடி யூனிட் பர்பஸ் இல்லைன்னா சிட் அவுட்டா யூஸ் பண்ணும்போது இங்க ஒரு 4 இன்ச் 3 இன்ச் ஒரு பெட் போட்டு நீங்க யூஸ் பண்ணும்போது உட்காந்து யூஸ் பண்றதுக்கு அவ்வளவு கன்வீனியன்ட்டா இருக்குங்க. உங்களுக்கு வெயிட் லோட் பண்ற அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ராங்காகவும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ்க்காக உள்ள எல்லாமே திங்ஸ் எல்லாமே வச்சிருக்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க யூபிவிசில தாங்குமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா தாங்குங்க. நம்ம அந்த அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணி பட்ஜெட் செக்மெண்ட்ல எந்த அளவுக்கு நீட்டா பண்ணி கொடுக்க முடியுமோ கஸ்டமருக்கு அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம்ல ஒரு கலர் பண்ணிருக்கோம், பக்கத்து பெட்ரூம்ல இன்னொரு கலர், இதே மாதிரி தான். ஸோ அந்த கலர் எப்படி இருக்குன்னு நம்ம வாங்க பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம்ங்க. செகண்ட் பெட்ரூம் பாத்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் மட்டும் சேஞ்ச் கொடுத்துருக்கோம். கலர் சேஞ்சில் பாத்தீங்கன்னா இங்க டீக் வுட் பிளஸ் பாத்தீங்கன்னா கோல்டன் ஒயிட் மேட்ச் பண்ணி இந்த பெட்ரூம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் கோல்டு ஹேண்டில் கோல்டன், இந்த இடத்துக்கு என்ன ஹேண்டில்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும், எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கொண்டு போனா இந்த கலருக்கு எது நல்லா இருக்குமோ அதை வந்து கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து இந்த ரூம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ரூம்லயும் சேம் தாங்க, சேம் வார்ட்ரோப் செட்டப், 3 டோர் வார்ட்ரோப் செட்டப். உள்ள பாத்தீங்கன்னா ஹேங்கிங், கீழே பாத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சேஃப்டி லாக்கர் பர்பஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரூம்லயும் பண்ணியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல டபுள் டோர் வார்ட்ரோப், அந்த டபுள் டோர் வார்ட்ரோப்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு டபுள் டோர் லாக்கர் செட் பண்ணியிருக்கோம். பார்ட்டிஷன் எல்லாமே யூபிவிசி டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டா மேலையும் பாத்தீங்கன்னா லாஃப்ட், அதுவும் பாத்தீங்கன்னா 1 by 1 கொண்டு போகாம நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கலருக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்க ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுங்க, அதே மாதிரி தான் உங்களுக்கு. இது மட்டும் டெப்த் மட்டும் இது கொஞ்சம் கம்மி பண்ணி திங்ஸுக்கு தகுந்த மாதிரி, அதாவது அந்த ரூம்ல வந்து கொஞ்சம் பெரிய திங்ஸ் வைக்கிறாங்க, அதனால கொஞ்சம் டெப்த் ஜாஸ்தியா பண்ணிடணும். இங்க டெப்த் கம்மி பண்ணி இங்கேயும் ஃப்ளூட்டட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். வெளியே பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டோர், சேம் செட்டப்ல சேம் டிசைன்ல இங்க எல்லாமே அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கு அவுட்புட். ஒவ்வொரு ரூமுக்கு இல்ல எனக்கு சேஞ்சஸ் வேணும் உங்க ரூமுக்கு, அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் அந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு கலர் மேட்ச் பண்ணி எவ்வளவு கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் போட்டு கொடுத்துருப்போம் நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ உங்க வீட்டுக்கு என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ, உங்க வீட்டு கஸ்டமைஸ் என்ன இருக்கோ அது எல்லாமே நான் உங்கள்கிட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் டிசைன்ஸ் போட்டு கொடுப்பேங்க. ப்ளஸ் நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு கீழே 1 by 1 நான் அதிகமாக வீடியோ போடுவேன், ஷார்ட்ஸ் போடுவேன். ஸோ அதை வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணலாம். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணும்போதோ, ஸோ இல்லை எனக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இன்டீரியர் பண்ண போகிறோம், அந்த மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேங்க. ப்ளஸ் இந்த வீட்டுக்கு பார்த்த நீங்கள் கலர்ஸும் இருக்குது, ப்ளஸ் நீங்கள் மற்ற வீட்டுக்கு நிறைய கலர்ஸ் காம்போஸ் இருக்குது. அந்த கலர் காம்போ நான் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் கால் பண்ணுங்கள்.